ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான காரப்புளி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுந்து சேர்த்து இது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பீசஸ் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நிறைய கறி லீஃப் எடுத்து குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியன் நல்லா சாப் பண்ணி அதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். ஆனியன் ஹாஃப் குக் ஆன பிறகு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட இட்லி மாவில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பச்சை மிளகாய் போடலைன்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட குழிப்பணியார சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சுட வைக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பேன் கொஞ்சம் சூடானதும் ஒரு சின்ன கரண்டி எடுத்து அதுக்கு ஒரு கரண்டி மாவு எல்லா குழியிலையும் சேர்த்து விட்டுறலாம். இது ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடியது. டெய்லி நம்ம இட்லி, தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் உங்களுக்கு தெரியும் சைட்லேயே நல்லா குக் ஆகி வந்திருக்கிறது. இப்போ இதை ஒரு ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டுருங்க. ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கூட சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் கறி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம திருப்பி போட்டுட்டோம். இதே மாதிரி 2 சைடு குக் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியது தான். அழகாக நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாம் கிடைக்கிறது மாதிரியே வீட்டில் சூப்பராக நம்மளோட காரக்குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டியதானே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.